ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல். போலீஸ் உங்கள் ஃபோனை செக் பண்ண முடியுமா? இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் நார்மலாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. சடனாக போலீஸ் வந்து ஃபோனை கொடுங்க செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபோனை கொடுக்கணுமா இல்லை நோ சொல்லணுமா? ஒரு ஸ்மால் மிஸ்டேக் பிக் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஒரு போலீஸ் நினச்சா உங்கள் ஃபோனை செக் பண்ணலாமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, அதாவது BNSS இதில் தான் இருக்குது. இதுதான் போலீஸ் எப்படி சர்ச் பண்ணலான்னு சொல்லும் ப்ரொசீஜரல்லாம். இதுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா எஸ், உங்கள் ஃபோனை போலீஸ் செக் பண்ண முடியும். பட் ஒன்லி அண்டர் லா. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இது பாசிபிள். நெக்ஸ்ட், போலீஸ்க்கு இருக்கக்கூடிய லீகல் பவர் பற்றி பார்க்கலாம். BNSS கீழே போலீஸ்க்கு பவர் இருக்குது. போலீஸ் உங்கள் மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைசஸ், டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணவும் சீஸ் பண்ணவும் முடியும். எந்தெந்த சிச்சுவேஷனில் போலீஸ்க்கு இந்த ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், சர்ச் வித் வாரண்ட். செக்ஷன் 96 and 97 ஆஃப் BNS வந்து இதை பற்றி சொல்லுது. கோர்ட்டில் இருந்து ஒரு சர்ச் வாரண்ட் இருந்துச்சு அப்படின்னா போலீஸ் லீகலாக உங்கள் ஃபோனை செக் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஜட்ஜ் பெர்மிஷன் கொடுத்தா உங்கள் மொபைலை செக் பண்ண ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. செகண்ட் சிச்சுவேஷன், சர்ச் வித்தவுட் வாரண்ட். BNSS செக்ஷன் 185 வந்து இதை பற்றி சொல்லுது. இப்போ ஒரு அக்யூஸ்ட் ஒரு எவிடன்ஸை டெலீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு போலீஸ்க்கு டவுட் வருது அப்படின்னா அந்த சமயத்தில் போலீஸ் வந்து டைரெக்டாக அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணலாம். வெயிட் பண்ணணும்னு எந்த ஒரு கம்பல்சரியும் இல்லை. எக்ஸாம்பிள், சைபர் கிரைம், ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி கேசஸில் போலீஸ் வந்து டைரெக்டாக அவங்களுடைய மொபைலை வாங்கி செக் பண்ணலாம். தேர்ட் சிச்சுவேஷன், செஷர் பவர். BNSS செக்ஷன் 106 வந்து செஷர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லுது. இது என்னன்னா, போலீஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது க்ரைமுக்கு சம்மந்தம் இருக்கிற எதை வேணாலும் சீஸ் பண்ணலாம். அது உங்கள் மொபைல் ஃபோனாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஆன்லைன் ஃப்ராட் கேஸ். இதில் வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய சேட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், கால் ரெக்கார்ட் இது எல்லாத்தையும் அந்த கேஸுக்கு எவிடன்ஸாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ஃபோனை சீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபாரன்சிக் அனலைசிஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே முக்கியமாக போலீஸ் ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது ஏதோ ரேண்டமாக ஃபோன் எடுத்து போகிறது கிடையாது. ஃபுல் லீகல் ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபோர்த் சிச்சுவேஷன், டியூரிங் அரெஸ்ட். BNSS செக்ஷன் 51 வந்து இதை பற்றி சொல்லுது. நீங்கள் அரெஸ்ட் ஆனால் போலீஸ் உங்கள் பாடி, உங்கள் பிலாங்கிங் ரெண்டையுமே சர்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் செக் பண்ணி சீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து டாக்குமெண்ட்ரி ரூல். போலீஸ் சீஸ் பண்ண எந்த ஒரு பொருள்னாலும் அதுக்கு ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி பஞ்ச்னமா, அதாவது செஷர் மெமோ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி சீஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் விட்னஸ் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக. அடுத்து வந்து எப்போ ஒரு போலீஸ் வந்து உங்கள் ஃபோனை செக் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நான் சொன்ன சிச்சுவேஷனை தாண்டி ரேண்டமாக ஜஸ்ட் உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸால் உங்கள் மொபைலை செக் பண்ண முடியாது. கேஸ் இருக்கணும், ரீசன் இருக்கணும், செக்ஷன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் ஒரு போலீஸால் உங்கள் மொபைலை செக் பண்ண முடியும். அடுத்து வந்து உங்கள் ரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏன் செக் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். எந்த செக்ஷன் கீழேன்னு கேட்கலாம். டாக்குமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஜஸ்டிஸ் KS புட்டுசாமி vs யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரைவசி இஸ் யுவர் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஒரு போலீஸ் உங்கள் மொபைலை செக் பண்ண கேட்குறாங்க அப்படின்னா ஏன் செக் பண்ணணும், எந்த செக்ஷன் கீழே நீங்கள் கேட்குறீங்க, டாக்குமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லீகல் வார்னிங் என்ன அப்படின்னா, இஃப் போலீஸ் வந்து உங்கள் மொபைலை சீஸ் பண்ணுறது லீகலாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோஆப்ரேட் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. இல்லைனா லீகலாக நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, போலீஸால் உங்கள் மொபைலை செக் பண்ண முடியும். ஆனால் பிஎன்எஸ்எஸ் செக்ஷன்ஸ்க்கு கீழே மட்டும்தான். ரேண்டமாக செக் பண்ண முடியாது. லீகல் ப்ராசஸை கண்டிப்பாக போலீஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சால் நீங்கள் சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ரியல் அவேர்னஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.